வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சப்பாத்தி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் 2 பீஸ் தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதையும் துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 3 தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 4 பட்டை, 5 லவங்கம், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதும் இன்னைக்கு நான் ஒரு 6 பீன்ஸ் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். ரெண்டு கேரட் பொடியா நறுக்குனதுங்க, அதையும் இதுல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகாய் நல்லா கீறிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். காய வைக்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் பாருங்க, காய் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஆஃப் பாயில் மாதிரி வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்பங்க, 1 டீஸ்பூன் தனியாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம மசாலா சேர்க்கும் போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுவிட்டு அதில் வர தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போடலாங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டா உங்களுக்கு குருமா குழம்பு ரெடிங்க. பாருங்க, மூடி போட்டு கொதிக்க விடலாம். மூடி போட்டு 5 நிமிஷத்துலங்க பாருங்க நம்மளுக்கு கொஞ்சம் திக்கா வந்திருக்கு. நம்ம கரண்டி போட்டு ஒரு முறை கலக்கிட்டு மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. நம்மளுக்கு 10 நிமிஷம் முடிஞ்சாச்சு. பாருங்க, 10 நிமிஷத்துல நம்மளுக்கு குழம்பு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. குருமா இவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. லாஸ்டா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதாங்க. ரொம்ப டேஸ்டான சுவையான சப்பாத்தி குருமா குழம்பு ரெடி. இது நம்ம பூரி கூட யூஸ் பண்ணலாம். சப்பாத்திக்கும் இந்த குருமா குழம்பு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.